வெல்கம் டு சோடாபுட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏகப்பட்ட அனிமி அப்டேட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தலாம். அனிமின்ற சேனல் ஒன்று இருக்குதா, அது ஞாபகம் ஒன்று இருக்குதா, வர ஒரு மாதம் அதோட காணாமல் போயிடுற இனதாண்டா உன் கதைங்கிற மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க. இனிமேல் ரெகுலராக போட இதேதாண்டா ஒரு தடவையும் சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் இந்த சத்தியத்தை காப்பாற்றுவேன். அடுத்தடுத்து ஜூலைலாம் ஏகப்பட்ட அனிமிஸ்லாம் வரப்போகுது. இதுக்கு மேலே டிலே வச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளோதான். இனிமேல் அந்த பிரச்சனை ஆகிடும். மொத்தத்தையும் இனிமேல் பேக் டு பேக் கவர் பண்ணி விட்டுறலாம். இன்னும் ரீகேப்ஸ் அது இது நிறைய கிடக்குது. சரி, அனிமி அப்டேட்ஸ் ஆக கொஞ்சம் காணாமல் போன டைப்ல திரும்பி பார்த்தா என்னடா இவ்வளோ கிடக்குதுங்கிற மாதிரி இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து சோலோ லெவலிங் வந்து 1 மில்லியன் ரேட்டிங்ஸு. சோலோ லெவலிங் 1 மில்லியன் ரேட்டிங்ஸு. இது கிட்டத்தட்ட புது ரெக்கார்டு. இதுதான்டா ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காங்கிறதுலாம் ஆச்சரியமா இருக்குது. சோலோ லெவலிங் ஒன்லி அது ஒன்று தான்டா கெத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டைலாம் போகும். என்னை பொறுத்தவரை சோலோ லெவலிங் வந்து அது ஒரு ஸ்டார்டர் பேக். சோலோ லெவலிங்கோ இல்லை டீமன் ஸ்லேயரோ இப்போ படமோ வெப்சீரிஸோ மட்டும் பார்த்தோம். அனிமினா எனக்கு ஐடியாவே இல்லை அது என்ன அப்படிங்கிறவங்களுக்கு இதை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா மாஸ் ஹீரோ படம் பார்க்குற மாதிரி இருக்குதுப்பான்ற மாதிரி அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டார்டர் பேக். அதை பார்த்துட்டு மற்ற அனிமிஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அனிமி இப்படி இருக்காங்கிறதுக்கான ஸ்டார்டர் பேக். நல்ல ஒரு மாஸ் ஹீரோ படமாக ஆரம்பிச்சிங்கன்னா முடிக்கிறது தெரியாது, அப்படியே பரபரப்பாக போகும். அதெல்லாம் ஓகே. ஆனால் அது மட்டுமே பார்த்துட்டு அது மட்டும்தான்டா அனிமே, மற்ற எதுவுமே அனிமே இல்லடா அப்படின்னு சொல்கிறத மட்டும் ஏற்றுக்க மாட்டேன். அது எப்போவுமே எனக்கு அந்த ஒரு விஷயத்துல தான் இந்த சோலோ லெவலிங் ஃபேன்ஸோட மாற்று கருத்து இருக்குமே தவிர, சோலோ லெவலிங் நானே என்ஜாய் பண்ணவும் தான் மொத்தமாக படித்து முடிச்சிட்டேன். நல்ல அனிமே தான். அது வந்து சிம்பிளான அனிமே. அதை தாண்டியே பல அனிமைகள் இருக்கிறதுனால இது மட்டுமே பார்த்துட்டு இதுதான்டா அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன். சோலோ லெவலிங் 1 மில்லியன் ரேட்டிங்ஸ் வந்து மிகப்பெரிய ரெக்கார்டா, மிகப்பெரிய ரெக்கார்டு. ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிருச்சு. ஐ திங்க் படமாக விட்டாங்கன்னா வசூல் சாதனை பண்ணுடா, அவ்வளோ வெறி பிடிச்ச ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது U&IR போலார் ஆப்போசிட்ஸோடைய சீசன் 2 ட்ரெய்லர் வந்து விட்டது. எஸ், இது வந்து ஜூலையில் ரிலீஸ் ஆக போகுது. நான் அந்த சீசன் 1க்கு மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன்ப்பா. பெருசாக ஐடியா இல்லாமல் பார்த்து நல்லா இருக்கடா, ஜாலியாக இருக்கடா, அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகிட்டேன். அது இன்ட்ரோவர்ட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டு இந்த காம்போல ஒரு மாதிரி ஃபன்னாக அப்படியே அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சீசன் 2க்காக ஆவலாக எதிர்பார்த்துருக்கேன். அதுவும் சீசன் 1 இப்போ தான் சுர முடிச்சேன்னா ஓகே சீசன் 2 எப்போ வருமோ அப்படின்னும் போது ஜூலையிலே வருதுப்பான்னு அந்த ட்ரெய்லரை பார்த்து கொஞ்சம் குஷியாயிட்டேன். ஸோ ஜூலையில் சீசன் 2மே வருது. அடுத்து லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரிஸோடைய 3 ஸ்பெஷல் எபிசோட ஜூன் 20 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது அடுத்த சீசன்லப்பா இதிலே வந்து ஒரு 3 ஸ்பெஷல் எபிசோட நாங்கள் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. அனிமேஷன் குவாலிட்டி சும்மா அள்ளும். அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம போடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அது நான் அதுக்கான வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் போட்டுறேன். ஏன்னா அது கன்ஃபியூஸ் பண்ணுது. அந்த வேர்ல்டை பற்றின புரிஞ்சிக்க ஹீரோவே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சீசன் 1 மொத்தமாகவே இப்போ முடிஞ்சிருச்சா, அதனால் அது மொத்தமாக எக்ஸ்ப்ளனேஷன் போட்டால் இன்னும் அந்த கதையோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்து போட்டு விட்டுறேன். ஸ்பெஷல் எபிசோட்ஸ் 3 ஜூன் 20 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் 2026ஓட ஹையஸ்ட் அனிமி ரேட்டிங் எபிசோடாக Re:Zeroவுடைய சீசன் 4 எபிசோட் 8 வந்து 9.9 IMDb ரேட்டிங். இதுதான் ஹையஸ்டாக இப்போதைக்கு இருக்குது. ஹையஸ்டே இதுதான். 10லாம் வரப்போகிறது இல்லை. அப்படியே வந்தாலும் அதை ஏதாச்சும் ஒன்று ரிவ்யூ போட்டு கம்மி பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு ஹையஸ்ட் நான் தாண்டான்ற மாதிரி 9.9 இந்த Re:Zero சீசன் 4 வந்து செஞ்சு விட்டுருக்குது. எனக்கு இந்த ஹையஸ்ட்டை பார்க்கும் போதே அப்படியே இந்த ஒன் பஞ்ச் மேன் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. ஏண்டா இங்கே பாடுறா, அனிமேஷன் குவாலிட்டி மட்டும் ஒழுங்காக பண்ணால் அது எந்த லெவலுக்கு கொண்டாடுவாங்கன்னு இதை பார்த்தாலே தெரிய வேணாமா? அங்கே பாரு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு எனக்கு ஒன் பஞ்ச் மேன் தான் கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் பெர்செக்கோடைய மாங்கா வந்து ரிட்டர்ன்ஸ் ஆகுது. எஸ், சாப்டர் 384 வந்து ஜூன் 15 வந்து ரிலீஸ் ஆகுது. 383 வந்து ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சு. 2025 செப்டம்பர் மாதம் தான் வந்துச்சு. 9 மாதம் கழிச்சு அந்த பிரேக்குக்கு அப்புறமாக ரிட்டர்ன்ஸ் ஆகுது. ஸோ ஜூன் 15லிருந்து பெர்செக்கோடைய 384வது சாப்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ சொல்லுங்கள், மாங்காவா எக்ஸ்பிளனேஷன் போடலாமா? இப்போ மாங்கா சாப்டர்ஸாக இப்போ சிலதெல்லாம் வேகபான்லாம் வந்து அனிமையாக கிடையாது. அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய, படிக்க வேண்டிய ஒரு மாங்கா. ஸோ அதை வேணால் சொல்லுங்கள். பெர்செக்கும் சரி இல்லை வேகபானும் சரி, ரெண்டுமே நம்ம மங்காவா எக்ஸ்ப்ளனேஷன் போடலாமா, அது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் போடலாம். ஏன்னா நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, இப்போ ஹெல் பேரடைஸ் சீசன் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ சிலதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 30 சாப்டர் 40 சாப்டர் தான். இப்போ செயின்சா மேன்லாம் மொத்தமாக மாங்கா முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தமாக கதை முடிஞ்சிச்சுப்பா, ஸ்டார்ட் டு எண்டு இவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக நம்ம பாதி அனிமியில் பாதி மாங்கால மொத்தமாக கவர் பண்ணி வீடியோஸ் போடலாம்னா சொல்லுங்கள். கம்ப்ளீட் அனிமீஸாக நம்ம லிஸ்ட் போட ஆரம்பிக்கலாம். அடுத்து ஸ்கூபி டூபியோடைய அனிமி வந்து எடுக்க போகிறாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருக்குது. நல்லா இருக்கா? சில பேர் வந்து எதுக்குங்க அனிமியா, அதை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லலாம். பட் நாம் சின்ன வயசில் ரொம்ப கொண்டாடி பார்த்த ஒரு கார்ட்டூனா. ஸோ அதனால் அது அனிமி வெர்ஷனில் பார்க்குறதுக்கும் ஆவலாக இருக்கும். அனிமேட் மட்டும் நல்லா பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா இந்த அனிமேட் பண்ணும்போது இவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி இன்னும் ஃபன்னாக பண்ணுவாங்களா. அதுலேயும் அந்த கேங்கே பயப்படுறது அதெல்லாம் வந்து நம்ம கார்ட்டூனில் பார்க்கும்போதே அவ்வளோ ஃபேவரெட்டு. அது அனிமி வெர்ஷனில் எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆவலாக இருக்கண்டா. ஸோ அது எந்த மாதிரி இவங்க கொண்டு போக போகிறாங்க, அது எப்படிலாம் இவங்க ரியாக்ஷனை போட்டு காமெடியாக ஃபன் பண்ண போகிறாங்க, அது பார்க்கறதுக்காக ஐ எம் வெயிட்டிங். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயமா தான் ஃபீல் ஆகுது. அடுத்து ஆம்னிசென்ட் ரீடர், அது வந்து 2027 அனிமையாக வரப்போகிறது. அது வந்து பக்காவான மான்வா.
சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ இந்த சோலோ லெவலிங்க முடிச்ச கையோட அடுத்து மான்வா என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த ஆம்னிசென்ட் ரிட். அது கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் ஃபுல்லாக போகணும். அதில் இந்த லுக்கிசமும் இதுவும் வந்து நான் அப்படியே கொஞ்சம் பாதியில் அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் திரும்பி கண்டினியூ பண்ணணும். ஆக்சுவலாக செம்ம ஐடியா. ஆக்சுவலாக அது படமாக எடுத்தாங்க. படமாக ஏண்டா இவ்வளோ பெரிய மான்வாவை நீங்கள் டக்குன்னு ஒரு படமாக எடுத்தீங்கன்னா எங்கேருந்துடா புரியும், இல்லை அதுக்குள்ளே ஏன்டா கட் ஷாட் பண்ணி கொடுக்குறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் படத்தை போட்டு ஆல்ரெடி அடின்னு அடித்தாங்க. ஸோ அனிமையாக வரும்னு வெயிட் பண்ணது 2027 அனிமி ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பிகினிங் ஆஃப்டர் த எண்டு அந்த மாதிரி அனிமேஷனை ரொம்ப மொக்கையாக பண்ணி வச்சிடாதீங்களா, டைம் எடுத்து கூட பண்ணுங்க. இதெல்லாம் வெயிட்டான சீரிஸ், ஒழுங்காக பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து டக்கோபி ஒரிஜினல்ஸினுடைய படம் வருது. இது 6 எபிசோட்ல மொத்த கதையும் முடிச்சு விட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன படம் வரப்போகுதுன்னா அதே சாக்கு தான். என்னன்னா இவங்க மொத்தமாக அந்த 6 எபிசோடையும் அப்படியே கம்பைல் பண்ணி மொத்தமாக படமாக ரிலீஸ் பண்ண போறாங்க. டேய் அப்போ தேட்டரில் காசு பார்க்கணுங்கிறதுக்காக பண்றீங்களான்னு தோணுச்சு. அது மட்டும் நாங்கள் பண்ணலப்பா, நியூ சீன்ஸையும் ஆட் பண்ண போறோம், அதுவும் சேர்ந்து தான் நீங்கள் படமாக பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கிரன்ச்சிரோல் அவார்ட்ஸில் வந்து ஏன்டா அத்தனை நாமினேட் ஆச்சு ஒரு அவார்டு கூட வாங்கலையான்ற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேவரட்டான அனிமியா 6 எபிசோடுக்குள்ளே எவ்வளோ தாண்டா பண்ணுவீங்கன்ற மாதிரி அத்தனை ட்விஸ்ட்டு அவ்வளோ டிப்ரெஷன்லாம் கொடுத்தாங்க. இது படமாக பார்த்தாங்கன்னா ஒரு எபிசோடாக வெயிட் பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ டிப்ரெஷன் ஆச்சுரா. ஒரு எபிசோடில் மொத்தமாக விட்டிங்கன்னா தேட்டரில் அவன் பார்க்குறவன் மனநிலை இன்டர்வல்லே டிப்ரெஷனில் போய் சேர்ந்துருவானுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் தேட்டர் வெர்ஷனாக பார்க்கறதுக்கும் அவன் வெயிட்டிங். அடுத்து ஒரு நற்செய்தி, இது வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியல, இப்போதைக்கு இந்த ரூமராக போயிட்டு இருக்குது. நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட், அதுக்கப்புறம் டோக்கியோ கவுல், இந்த ரெண்டுமே வந்து தமிழ் டப்பிங்கில் வரப்போகுதுங்கிற நியூஸை பார்த்தேன். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஓஜி இஸ் பேக் வருதுடா. ஆஹா, முக்கியமான அனிமையெல்லாம் இவங்க தமிழ் டப்பிங் பண்ணி விடுறாங்கடா, பெரிய தலைங்கள்லாம் தமிழ் டப்பிங்கில் வருதுரோய் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருக்குது. எனக்கு தமிழ் டப்பிங்கில் வருதா, சே எதுக்கடா அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த ஏளனமாக பார்க்கறது, ஆணவத்தோட பார்க்கறதெல்லாம் கிடையாது. தமிழ் டப்பிங் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பார்க்குறாங்க, நல்லபடியாக தமிழ் டப்பிங் பண்ணுங்கப்பா, அதை மட்டும் பண்ணீங்கனாலே போருங்கிற ஒரே ஒரு மனக்குமுறல் தான். தமிழ் டப்பிங் நல்லா பண்ணுங்க. அடுத்து ஜூலை ரிலீஸ் நிறைய அனிமி இருக்கு. டேய் இது ஜூன் மாசம்டா, நீ என்ன ஜூலைக்கு போயிட்ட? இல்லைங்க, இந்த ஒரு மாசம் டைம்ல நீங்க சீசன் 1 பார்க்காம இருந்திருக்கலாம், இல்ல பேலன்ஸ் வச்சதெல்லாம் ஜூலைல வரப்போகுது, சீக்கிரமா சீசன் 1லாம் பார்த்து ரெடி ஆகுங்கன்றதுனால ஜூலைல ரிலீஸ் ஆக போறதெல்லாம் ஒரு லிஸ்ட்டை சொல்றேன். டக்குன்னு சீசன் 1 இல்ல ரீவிசிட்லாம் பண்ண போறீங்கன்னா சொல்லுங்க. இதுல நம்ம சைட்ல என்னெல்லாம் ரீகேப் போடலாம், எப்போ இதெல்லாம் ரீகேப் போட்டு விட்டு நான் ஜூலைக்கு தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஜூலை ரிலீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கிராண்ட் ப்ளூ உடைய சீசன் 3 செம்ம ஃபன்னான அனிமே. சீசன் 1 சீசன் 2 பார்க்கணும், கட்டாயம் பார்த்துருங்க. வேணும்னா சொல்லுங்க, நம்ம சைடில் ரீகேப் போட்டு விடலாம். சீசன் 3 ஜூலையில் ரிலீஸ் ஆகுதா? அது இல்லாமல் ப்ளீச் வேற வருகிறது ஜூலையில். ஆக்சுவலாக பெரிய தலைங்க எல்லாமே என்டர் ஆகுதுரா. த எலுசிவ் சாம்ராய் அதுக்குமே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் டாம் ரைடர் கிங் சோலோல நீங்க மாறியே இருக்கே, என்னடா இவன் அவனுடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கான்ற மாதிரி இதோடைய அனிமிக்காகவும் எதிர்பார்க்கிறேன். கிளவேட்டர்ஸ் உடைய சீசன் 2 இதுவுமே சீசன் 1 பார்த்தேன். ஆக்சுவலாக இன்னொரு பேலன்ஸ் ஒரு 4 எபிசோட் இருக்குது, அதை முடிச்சு விட்டுருணும். சீசன் 2க்கு தயாராகணும். அடுத்து ஸ்மோக்கிங் பிஹைண்ட் த சூப்பர் மார்க்கெட் வித் யூ. இது வந்து எனக்கு ட்ரெய்லரே டேய் எப்படி இந்த ஒரு கதைன்னு ஒன்று எதை யோசிச்சு இது ஒன்று பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லராக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கடா, இதை நான் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன்டா, எப்படி தான் எடுக்கிறீங்கன்ற மாதிரி. இது புது அனிமி தான், ஸோ இதை லிஸ்ட்டில் ஏற்றுக்கிட்டேன். அடுத்து ஐ வாண்ட் டு லவ் யூ டில் யுவர் டையிங் டே. எனக்கு இது கேட்டதுமே ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேன்கிரியாஸ் அந்த டைட்டில் கேட்குற மாதிரி இருந்துச்சா. இதுவும் புது அனிமே தான் வரப்போகுது. சரி, டைட்டிலுக்காக இதையுமே லிஸ்ட்டில் எடுத்து வச்சிருக்கேன். புது அனிமே வருதா, சரி இப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி ஜூலையில் வரப்போகிறது. இந்த ஸ்மோக்கிங் அனிமையும் அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு லவ் யூ டில் யுவர் டையிங் டே இந்த 2 அனிமையும் புதுசாக எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னும் எதிர்பார்க்காம சிலதெல்லாம் வந்து புதுசாக சர்ப்ரைஸ்லாம் பண்ணோம், அதெல்லாம் என்னன்றதுக்காக அதுவும் வெயிட் பண்ணுறேன்ப்பா. ஸோ எஸ், ரொம்ப கேப் ஆகிடுச்சு. இனிமேல் அந்த கேப்லாம் இருக்காது. மேக்ஸிமம் ஒரு நாள் தான் டிலே ஆகும், மற்றபடி எல்லா நாளும் நான் வீடியோஸ் போடுறதுக்கு ஒன்று லாங் வீடியோவா இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவா இனிமேல் டெய்லியும் வீடியோ போடுறத நான் கட்டாயம் சொல்லிட்டேன். இனிமேல் அது கட்டாயம் வரும்பா. ஓகே, நம்ம சைடில் அதை கிளியர் பண்ணி விட்டுறேன். மறக்காம சோடாபுடி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக என்னென்னலாம் ரீகேப்ஸ் போடலாம், மாங்காவா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாமா. இப்போ செயின்சா மேனு ஒரு சீசனு மூவி இருக்குது, பேலன்ஸு மாங்காவாக இருக்குது. மொத்தமாக கவர் பண்ணி கம்ப்ளீட் ஸ்டோரியாக எனக்கு மொத்தமாக இந்த மாங்கா முடிஞ்சிருச்சு, வின்லாண்ட் சாகா முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சதெல்லாம் வந்து எனக்கு மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டோரியாக போட்டோன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி அதெல்லாம் பண்ணலாம்னா சொல்லுங்கள். அதை நம்ம அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். டாட்டா பை.